படம் நல்லாயிருக்கு. கான்செப்ட் சூப்பராக இருக்குது. கான்செப்ட் என்னென்னா ட்ரூவாக உண்மையான காதல் என்றைக்குமே ஜெயிக்கும் அப்படின்றத சூப்பராக சொல்லியிருக்காங்க. அந்த முகம் அழகு வந்து இது கிடையாது, அழகு தான் ஒன்று கிடையாது, மனசு பார்த்து தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல கான்செப்ட், சூப்பராக இருக்குது படம். நல்லா ஹீரோயின் சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ஹீரோ வந்து எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பர். காமெடி நல்லா இருக்கு. சிங்கம்புலி நல்லா பெஸ்ட்டாக பண்ணியிருக்காரு. நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. நல்லா பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்டு இளையராஜா மியூசிக்லாம் சூப்பராக இருக்குது. பார்க்கலாம் ஃபேமிலியோட பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணா. மயிலாஞ்சி படம் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இல்லை ரொம்ப நாள் கழிச்சு வந்து இந்த இப்போ ஃபீல் குட் மூவிலாம் பார்ப்போம்ல, அந்த மாதிரியான ஒரு ஊட்டிலே நடக்காத மாதிரியான ஒரு கதை, ஒரு ஃபோட்டோகிராஃபர் சம்மந்தப்பட்ட ஒரு கதை. ஸோ நல்லா இருந்துச்சு. ஒரு லவர்ஸ் டேக்கு எல்லோரும் நிறைய ஃபுல்லாக லவர்ஸாக தான் வந்திருந்தாங்க. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இளையராஜா சார் மியூசிக் ரொம்ப நாள் கழிச்சு, இந்த ஒரு 10 இயர்ஸுக்கு முன்னாலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இளையராஜா சார் படம் நம்ம பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரியான மியூசிக்லாம் நம்ம இதில் கேட்க முடியுது. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் அந்த மாதிரிலாம் கேட்க முடியுது. நல்லா இருந்துச்சு. இல்லை எனக்கு சாங்காகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஓப்பனிங்கில் ஒரு 2 hits அது நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா படமாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊட்டிக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல். ரொம்ப அழகாக, ரொம்ப பரபரப்பெல்லாம் இல்லை, ரொம்ப அழகாக ஒரு கவிதையாக பண்ணால் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அந்த படம் பார்க்கலாம். நல்லா இருக்குது. நல்லா பண்ணிருக்காரு. லாஸ்ட் ட்விஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் லாஸ்ட்டாக படம் பார்த்து முடிக்கும் போது எப்போவுமே வந்து எல்லா படத்துலையும் ஒரு ட்விஸ்ட் இருக்கும்ல, அதே மாதிரி இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அது நீங்கள் படம் பார்க்கும்போது புரிஞ்சுப்பீங்க. ஏன்னா ஹீரோ நல்லா பண்ணியிருந்தார். இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் ப்ரொடியூசர் கிடைக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் அதையும் இந்த கதையை வந்து கேட்டு நம்பிக்கை வச்சு ஒரு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அதெல்லாம் இல்லை, ஃபேமிலியாகவே நீங்கள் வரலாம். ஃபேமிலியாக வரலாம், லவர்ஸாக வரலாம். இதில் வந்து எந்த மாதிரி முகம் சொல்லிக்கிற மாதிரியான எந்த காட்சி அமைப்புலாம் கிடையாது. நல்லா இருக்குது. படமாக இருக்கும் பிரதர். இப்போ நல்லா இருக்குது, அவ்வளோதான். நல்லா இருக்குது. படம் சூப்பராக இருக்குண்ணே. படம் பார்க்கலாம். இளையராஜா சார் மியூசிக் போட்டிருக்காரு. மியூசிக் சூப்பராக இருக்குது. படம் நல்லா தான் இருக்குது. நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த பறவைக்கோசம் போராட்டம் பண்ணுற பெரிய போராட்டம் தான். ஒரு பறவை ஃபோட்டோ எடுக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அதை ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு. படம் பார்க்கலாம். அதான் பறவை ஃபோட்டோ எடுத்து அது போடணும். அது என்ன கஷ்டம், அதில் அதில் ஒரு லவ் கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. படம் நல்லாயிருக்கு. புது முயற்சி நல்லா பண்ணியிருக்காரு. பார்க்கலாம். நல்லா இருக்குண்ணா. சூப்பராக பண்ணியிருக்காரு. படம் அருமையாக இருக்குங்க. நல்ல கான்செப்ட், நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு வித்தியாசமான கதை. நல்ல ஒரு வைல்ட் கிராஃபர் ஃபோட்டோகிராஃபராக ஒரு அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காரு ஹீரோ. நல்ல கான்செப்ட், நல்ல லவ் ஸ்டோரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நல்ல காமெடி நல்லா இருக்குது. எல்லாமே சூப்பராக இருக்குது. படம் நல்லா ஃபேமிலியாக நல்லா பார்க்கலாம். நல்லா இருக்கு. டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. டிஃப்ரெண்ட்டான ஒரு சீக்வன்ஸ் தான். நல்லா இருக்குது. படம் நல்லா பார்க்கலாம். எல்லாருமே பார்க்கலாம். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். எல்லாரும் பார்க்குற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. படம் சூப்பராக இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் சொல்ல வேணாம். எல்லாமே நல்லா நீட்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது. நல்ல கேமரா விஷுவல்ஸ் நல்லா இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. குறைகள் எதுவும் சொல்ல முடியாதுங்க. நீட்டாக பண்ணியிருக்காருங்க. போர் இல்லாமல் நல்லா போயிட்டுருக்கு. படம் சூப்பராக இருந்தது சார். இந்த க்ரௌடை விட இன்னும் க்ரௌடு கூடிக்கிட்டே இருக்கும். படம் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரையும் இன்ட்ரெஸ்ட்டாக போகுது. படம் ரொம்ப நல்லாயிருக்கு. மியூசிக்கு, அந்த ஃப்ரேமு எல்லாமே நல்லாயிருக்கு. கார்த்திக் சார் ஹீரோ வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஹீரோயினும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தில் குறைன்னு ஒன்றும் கொஞ்சம் காமெடி இன்னும் சேர்த்துருக்கலாம். பட் ரொம்ப படம் சூப்பராக இருக்குது. லவ் சீன்ஸ் தான் ரொம்ப நல்லாயிருக்கு. இன்ட்ரெஸ்ட்டாக போகுது. ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரையும் இன்ட்ரெஸ்ட்டாக போகுது. சிங்கம்புலி சார் காமெடி சூப்பராக ரசிக்கும்படியாக இருக்குது. மியூசிக்கெல்லாம் ரொம்ப பக்காவாக இருக்குது. பாட்டெல்லாம் கேட்குற மாதிரி இருக்குது. ரொம்ப அருமை, சூப்பராக இருக்குது. இன்னும் க்ரௌடு வந்து கூடிக்கிட்டே இருக்கும். பார்த்தவங்கலாம் வந்து திரும்ப சொல்லிகிட்டே இருப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. தேங்க்ஸ். மயிலாஞ்சி படம் நல்லா இருந்துச்சு. ஒரு கவிதையாக இருந்துச்சு. இளையராஜா ஆர்ஆர் மியூசிக்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஹீரோவுக்கும் ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். படம் நல்லா இருக்கு. கான்செப்ட் லவ் தான், மெயின் லவ் தான். ஸ்டோரி வந்து ஆனால் ஒரு பழைய ஸ்டோரி மாதிரி தான் இருக்குது. அதான் கான்செப்ட்னு நினைக்கிறேன். ஒரு பழைய காலத்து ஸ்டோரி தான் கான்செப்ட் மாதிரி தான். நல்லா இருக்கு. ஆனால் எமோஷனலாக இருக்குது. ஃபுல்லாக ஊட்டியில் மூணாரில் ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. அந்த கலர்ஃபுல் அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. ஊட்டி கேமராமேனு ஆமாம் விஷுவல்ஸு நல்லா பண்ணியிருக்காரு. அந்த இதை வந்து பேக்ட்ராப்பை வந்து ஊட்டி மூணாறு அந்த பேக்ட்ராப்பை அப்படி கொண்டு வந்திருக்காங்க. ஏற்காடு ஹீரோயினும் நல்லா பண்ணியிருக்காங்க. வேறு 2 படம் நடிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. நான் பட் தெரியல. பட் இந்த படத்தில் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஆமாம், கனெக்டாக இருக்குது. நல்லா இருக்கு படம்.
நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு